ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA3F சிங்கப்பூர் 40க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 2/7/2025க்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 2D = 4D, அதாவது 2D நம்பர்ஸை வச்சு நம்ம 4D உருவாக்க போகிறோம். ஸோ இதே மெத்தடை வந்து நம்ம போன புதன்கிழமை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ போன புதன்கிழமை நம்பர்ஸை யாரெல்லாம் கையில் எடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம கொடுத்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ட்ராவல், அதாவது சனிக்கிழமை ஹிட் ஆகிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் செகண்ட் ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ அதையும் தான் நம்ம இந்த ட்ராவலில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2/7/2025 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக போன புதன்கிழமை என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்தோன்னு பார்ப்போம். போன புதன்கிழமை சேம் ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். அதாவது 2D = 4D சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம் நண்பா. நம்ம 25/6/2025க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டல் நம்பர்ஸை வச்சு தான் நம்ம 4D நம்பர்ஸை உருவாக்கியிருந்தோம். அதில் நம்மளுக்கு கிடைச்ச நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 2415, அதேமாதிரி 2437. அதாவது டபுளை தவிர்த்துட்டு நம்ம சிங்கிளில் எடுத்திருந்தது இந்த 2 நம்பர் தான். இந்த 2 நம்பரையும் நம்ம இங்கே கீ நம்பர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 2 நம்பருமே நம்மளுக்கு சனிக்கிழமை ஒரு நல்ல வின்னிங்கை கொடுத்துருந்துச்சு நண்பா. இது வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2 நம்பருமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டுக்குள்ளே சனிக்கிழமை வந்துருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து 2 தடவை வந்துருச்சு நண்பா, 2 டைம்ஸ். இது 2 தடவை இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு வின்னிங்கில் கிடச்சிருந்துச்சு. இது நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டாக எடுத்துருந்தோம் G1 படி. அதேமாதிரி G2 G3 வந்து நான் செக் பண்ணவில்லை. ஸோ G2 மட்டும் தான் நம்ம இந்த 2 நம்பர் தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ இந்த 2 நம்பரோட வின்னிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு போன புதன்கிழமை நம்ம எடுத்ததுபடி நம்மளுக்கு சனி ஞாயிறு. இப்போ இந்த நம்பர்ஸு நம்மளோட வின்னிங்குள்ளே எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு சனிக்கிழமை அந்த ரிசல்ட்டில் நம்ம கொடுத்த அந்த 2415 இந்த இருக்குது நண்பா, 2415. அதே மாதிரி வந்து 2437 இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை வந்திருக்கு. 2437 பாருங்கள். ஸோ சனிக்கிழமை நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வின்னிங் நண்பா. இது சனிக்கிழமை கொடுத்ததுபடி நம்மளுக்கு வந்து 2 நம்பர் தான் எடுத்திருந்தோம். அந்த 2 நம்பர்ஸுமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டுக்குள்ளே இருந்தது. புதன்கிழமை நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்தோம். ஸோ புதன்கிழமை கெஸ்ஸிங் வச்சு புதன் அண்டு சனி ஞாயிறுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருந்தோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 தடவை நம்மளுக்கு வந்து இந்த 3472 கிடச்சிருந்துச்சி. அதேமாதிரி வந்து 4251 கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த 3 நம்பர்ஸையும் நான் வந்து கையில் எடுத்திருந்தோம். இதோட நம்ம மெம்பர்ஸுக்கு கொடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5167. இது வந்து நான் வந்து மெம்பர்ஸுக்கு கொடுத்துருந்தேன் நண்பா. இது நான் மெம்பர்ஸுக்கு கொடுத்துருந்தேன். இது நம்மளுக்கு வின்னிங்கில் வந்துருந்துச்சு. இங்கே கவனிங்க, 5167. இது நம்ம மெம்பர்ஸுக்கு கொடுத்துருந்த நம்பர்ஸ் நண்பா. ஸோ எப்போதுமே வந்து நம்ம கேரளா லாட்ரிக்கு வின்னிங் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து சிங்கப்பூர் 40க்கு அப்படி பண்ணுறதில்ல. ஸோ சிங்கப்பூர் 40 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் நல்ல வின்னிங். அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு அது அப்படியே மாறிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸு. இது நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸில் வந்துருந்துச்சு 7565. அதாவது டபுள் ஆயிடுச்சு. நம்ம சிங்கிள் கொடுத்துருந்தோம், ஆனால் டபுள் ஆயிடுச்சு. ஸோ ஒரு தடவை மட்டும் நம்மளுக்கு இங்கே கன்சோலேஷனில் கிடச்சிருந்துச்சு. ஸோ இது நம்ம வந்து புதன் அண்டு சனி ஞாயிறுக்கு பார்த்தது. இது போன ட்ராவுடைய கெஸ்ஸிங். கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ பாருங்கள். புதன்கிழமை வீடியோ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. எல்லாமே நம்ம ஃபார்மேட் படி தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம், ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் கொடுக்குறது தான் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது நம்ம போன ட்ரா கொடுத்தது சேம் ஃபார்மேட் தான். இந்த ட்ரா இன்றைக்கி நம்மளுடைய இந்த புதன்கிழமை 2/7/2025 கொண்டு வந்திருக்கோம். 2D அதோட நம்ம 4D. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 2D வச்சு தான் 4D எடுக்க போகிறோம். நம்மளுடைய வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சீரியல் நம்பரில் இன்னும் அடிக்காமல் இருந்த நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 30 சீரியல் தான். அதாவது 30லேருந்து 39 உள்ள சீரியல் தான் அடிக்காமல் இருந்தது. 2 சீரியல் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 to 49, 30 to 39 இருந்துச்சு. ஸோ 40 to 49 அடித்ததுக்கப்புறமா யாரெல்லாம் 30 சீரியலை ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு 4 நம்பர்ஸ் கிடச்ச சான்சஸ் இருந்திருக்கும். 4 நம்பர் கிடச்சிருக்க சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு போனட்டா வந்து 4 தடவை அடிச்சிருந்தாங்க. 31, 33, 34, 36 சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக, அதாவது டோட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக அதை கவனிச்சிக்கிட்டு வந்தாலே போதும், எடுக்க தேவையில்லை. கவனிச்சிக்கிட்டே வரணும். கவனிச்சிக்கிட்டே வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன குழு கிடைக்கும். அந்த நம்பரில் அவங்க கொடுக்கும்போதே தெரிஞ்சு போகும் நம்மளுக்கு இந்த சீரியல் இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை வந்த ரிசல்ட்டு. ஸோ நம்ம புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு இங்கே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ புதன்கிழமை ரிசல்ட்டை கவனிங்க.
புதன்கிழமை ரிசல்ட்டில் என்ன இதில் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2, 15, 29, 37, 45, 49 இதில் வந்து கவனிச்சிங்கன்னா 29 நம்மளுக்கு 24 ஒரே மாதிரியான நம்பர்ஸ், ஒரே சீரியல் நம்பர், அதாவது 20 to 29. அதேமாதிரி இங்கே கவனிங்க 40 to 49. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்டு நிற்கிறது 37 தான். அப்போ நம்மளுடைய இந்த 37 இங்கே குளூ ஆயிடுச்சு நண்பா. 37 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்க குழு. ஸோ 37ஓட குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீரியல் உருவாக போகுது. அதான் நம்ம கையில் ஏற்கனவே 30 to 39ங்கிற சீரியல் நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்படி 2 இதை நம்மளுக்கு உருவாக்கிட்டு இந்த ஒரு நம்பரை நம்மளுக்கு குழுவாக கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா போன ட்ரா நம்மளுக்கு வந்து அதாவது திங்கக்கிழமை நம்மளுக்கு வந்து இதுலேருந்து 4 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ரா வந்து நம்ம வந்து டோட்டோவுக்கு பார்க்கல, 4Dக்கு தான் பார்க்குறோம். ஸோ 4Dக்கு நம்ம பார்க்குறது வந்து டோட்டோ நம்பர்ஸ் வச்சு 4D பார்க்குறோம். ஏன்னா டோட்டோ நம்பர்ஸ் வச்சு போன தடவை வந்து நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ட்ராவலையும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு இதில் 4 நம்பர்ஸு 30ஓட சீரியலில் இருக்குது. ஸோ இந்த 4 நம்பர்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். கம்மி பண்ணிவிட்டு நம்ம எடுக்க போகிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, 27, 13. ஸோ இதுலேயும் நம்ம வந்து நம்பர்ஸை கம்மி பண்ணலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11, 13. ஸோ இதை நம்ம கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கக்கூடிய நம்பர் 2 and 7. அப்போது இதை வந்து நம்ம வந்து 4Dயாக உருவாக்குறோம். 4D = 1127, 1327. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் நண்பா. இதுதான் நம்மளுடைய கீ, 4Dயோடைய கீ. அதாவது கெஸ்ஸிங் 1 படி 1127, 1327. இந்த ட்ராவுக்கான நம்மளுக்கு கிடச்சிருக்க 2 நம்பர்ஸ். இந்த ட்ராவுக்கு இந்த 2 நம்பர்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு வந்து 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராவில் நம்ம வந்து இந்த 30ஓட சீரியலை கழிச்சிட்டு நம்ம இதை எடுத்துருக்குறோம். இல்லை 30ஓட சீரியலை வச்சு விளையாட போகிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக 30ஓட சீரியல் வச்சு எடுக்கலாம். ஆனால் 30ஓட சீரியல் வச்சு எடுக்கும்போது நம்ம இந்த 27 வச்சு நம்ம எடுக்கணும். இந்த 11, 13 வந்து விலக்கி விட்டுட்டு 27 வச்சு இந்த நம்பர்ஸை ஃபுல்லாகவே நம்ம ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வரணும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இங்கே நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து மற்ற நம்பர்ஸ் அதாவது 27 வச்சு எடுக்கிறதா இருந்தால் 2731. இது ஒரே நம்பர் நண்பா. பாருங்கள் மறுபடியும் இந்த இடத்துல ஒரே நம்பர் தான் நிற்கிது. அதுக்கடுத்து 2733, 2734, 2736. ஸோ இந்த 4 நம்பரை கூட கையில் எடுக்கலாம். நம்ம வந்து கெஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து காமனாக நம்மளுக்கான குழுவை கொடுக்கணும் நண்பா. ஸோ அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒரு வேளை பிடிபடலன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 2/7/2025க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.